Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. எங்க தான் நீ போன? நம்ம வந்து ஒரு கோபத்துல இவ்வளவு நேரம் நீ எங்க தான் போன? அடுத்து எப்பதான் நீ வருவ? நம்ம கேட்போம்ல, எப்பதான் நீ வருவ? அடுத்து நீ அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க? நம்ம ஒரு கோபத்துல நம்ம கேக்குறது, நீ இது வரைக்கும் அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க? அடுத்து நீ என்னதான் அவங்கிட்ட சொன்ன? இந்த மாதிரி நம்ம கேட்போம்ல, இது எப்படி கேட்கலாம்? இல்ல பாருங்க, எங்கதான் நீ போன, எங்கதான் நீ இது வரைக்கும் போன அப்படின்னு கேக்குறதுக்கு அந்த எங்கதான், அதுக்கு எங்கே அப்படின்னு சொல்றதுக்கு வேர் யூஸ் பண்ணுவோம் தானே. எங்கே அப்படின்னா வேர். அந்த எங்கதான் அப்படின்னு அந்த கோபத்துல நம்ம கேட்கும் போது வேர் ஆன் எர்த். ஓகே, வேர் ஆன் எர்த். எங்கதான், அதுக்கு வேர் ஆன் எர்த். அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா நீ போன, எங்கதான் நீ போன அப்படின்னு கேட்கும் போது நம்ம பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்த பத்தி நம்ம கொஸ்டின் கேக்குறோம். சோ அங்க வந்து முடிச்சு போன விஷயத்த பத்தி கேட்கும் போது அங்க என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி டிட் யூஸ் பண்ணுவோம் தானே. டிட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். இந்த வேர் ஆன் எர்த் இத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து என்னன்னா ஆக்ஸிலரி வெர்ப் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம எப்படி டிட் யூஸ் பண்ணுவோம் தானே. டிட் போட்டுட்டு அடுத்து என்ன சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் என்ன நீ, நீனா யூ. அடுத்து வெர்ப் போன, போகக்கூடிய செயல், போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. நம்ம பாஸ்ட் பத்தி பேசும்போது வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும், ஏன்னா இங்க டிட் வந்திருக்கு தானே. அப்போ எங்கதான் நீ போன அப்படின்னா where on earth did you go? where on earth did you go? ஓகே. அடுத்து எப்பதான் நீ வருவ? நம்ம கேட்போம்ல, எப்பதான் நீ வருவ? இது வந்து ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம கேக்குறோம், எப்பதான் நீ வருவ அப்படின்னு. அப்போ ஃபியூச்சர் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் வந்து எப்பதான், அதுக்கு எப்போ அப்படின்னா when போடுவோம் தானே. எப்போனா when. எப்போதான் அப்படின்னா when on earth. when on earth, எப்போதான். ஓகே. அடுத்து என்ன ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசும்போது will யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் will. இங்க வந்து நம்ம பாஸ்ட் முடிச்சு போறத பத்தி பேசும்போது did, ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறதுனால will. சரியா? அடுத்து என்ன சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து verb, verb என்ன நீ வருவ, வரக்கூடிய செயல், வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. ஓகே. அப்போ எப்பதான் நீ வருவ அப்படின்னா when on earth will you come? when on earth will you come? ஓகே. அடுத்து நீ அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க? இப்போ ஏதோ ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம மென்ஷன் பண்ணி நீ இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்போம்ல. அதை எப்படி கேக்குறது? நீ அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க, பண்ணி செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கேக்குறது. ஓகே. அப்ப இது என்னது? இப்போ பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடக்கிறத நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம கேக்குறோம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் என்னதான், அதுக்கு எப்படி எழுதுறது? என்னதான் அப்படின்னா என்ன, அதுக்கு வாட் போடுவோம் தானே. என்னன்னா வாட். என்னதான் அப்படின்னு கேட்கும் போது வாட் ஆன் எர்த், வாட் ஆன் எர்த். ஓகே. அடுத்து நம்ம என்ன சீப்போம்? அந்த ஹெல்பிங் வெர்ப் சீப்போம் தானே. என்ன பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது பி வெர்ப் யூஸ் பண்ணி தானே கொஸ்டின் கேட்போம். என்னெல்லாம் am, is, are, இந்த மூணுல ஒண்ணுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது சப்ஜெக்ட பொறுத்து. இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நீன்னு வந்திருக்கு. நீனா யூ. யூ வந்திருக்கனால இங்க வந்து என்ன யூஸ் பண்ணி கேட்போம்? ஆர் யூஸ் பண்ணி கேட்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்டுக்கு did, ஃபியூச்சருக்கு will. அடுத்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நீங்க கொஸ்டின் கேட்கும் போது அங்க பி வெர்ப் am, is, are. am, is, are, இந்த மூணுல ஒண்ணுதான் யூஸ் பண்ணுவோம் பிரசன்ட்க்கு. சரியா? அப்போ இல்ல வந்து என்னது சப்ஜெக்ட் யூ வந்திருக்கனால நம்ம ஆர் யூஸ் பண்ணிருக்கோம். ஆர் அடுத்து சப்ஜெக்ட் யூ, அடுத்து என்ன வரணும்? வெர்ப். வெர்ப் என்ன நீ அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க, என்னதான் செய்துட்டு இருக்க அப்படின்னு செய்யக்கூடிய செயல். ஓகே. அப்போ do கூட ing சேர்த்து பேசுவோம். சரியா? doing. பிரசன்ட் கண்டினியூஸ், கண்டினியூஸ்னாலே என்னது வெர்ப் கூட ing சேர்ப்போம். அப்போ doing. அங்க, அங்கேனா there.
ஓகே, அப்போ நீ அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா what on earth are you doing there? What on earth are you doing there? அடுத்து நீ என்னதான் அவங்கிட்ட சொன்ன, நம்ம கேட்போம்ல, நீ என்னதான் அவங்கிட்ட சொன்ன, அவன் இவ்வளவு கோவத்துல இருக்கான் அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம்? அந்த என்னதான் அவங்கிட்ட சொன்ன பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நம்ம சொல்றோம். அப்ப என்ன, என்னதான் அப்படின்னா என்ன, what, என்னதான் சொல்லும் போது what on earth. அடுத்து பாஸ்ட் பற்றி தானே கேக்குறோம், அப்ப என்ன வரும், ஆக்சுவலி வரும் did யூஸ் பண்ணுவோம் தானே, did. அடுத்து சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து verb அவங்கிட்ட சொன்ன, சொல்லக்கூடிய செயல், சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. ஓகே, அடுத்து அவங்கிட்ட அப்படின்னா him. ஓகே, அப்போ நீ என்னதான் அவங்கிட்ட சொன்ன அப்படின்னா what on earth did you tell him? What on earth did you tell him? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்ற. இப்போதைக்கு இது போதும், இப்போதைக்கு நீ வெளியே போகாத, இப்போதைக்கு நீங்க வராத, அந்த மாதிரி சொல்லுவோம்ல, இப்போதைக்கு இங்க உட்காரு அப்படின்னு. இப்படி எல்லாம் சொல்லணும்னா இந்த இப்போதைக்கு அப்படின்னா for now அத வந்து சென்டென்ஸோட லாஸ்ட் நம்ம போடலாம். சரியா? அடுத்து பாருங்க, சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இது போதும் அப்படின்னா இது அப்படிங்கிறது தான் என்னது, சப்ஜெக்ட். இதுனா this. அடுத்து என்னன்னா நம்ம be verb தான் யூஸ் பண்றோம். ஏன்னா இது போதும் அப்படின்னு சொல்ற. அப்ப இல்ல என்னது, மெயின் verb வரல. சோ be verb என்ன வரும், this வந்தா நம்ம is யூஸ் பண்ணுவோம் தானே. this is. அடுத்து போதும் அப்படின்னா enough. ஓகே, this is enough அப்படின்னா இது போதும். அடுத்து இப்போதைக்கு அப்படின்னு சொல்லும்போது for now. இப்போதைக்குனா for now. அது சென்டென்ஸோட லாஸ்ட் எடுத்துங்க. சரியா? அப்ப இப்போதைக்கு இது போதும் அப்படின்னா this is enough for now. This is enough for now. அடுத்து இப்போதைக்கு இங்க உட்காரு, நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு இங்க உட்காரு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, இப்போதைக்கு அது அப்படி இருக்கட்டும், இங்க உட்காரு அப்படின்னு சொல்ற. இல்ல வந்து சப்ஜெக்ட் கிடையாது, சோ verb தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இங்க உட்காரு, உட்காரக்கூடிய செயல். உட்கார்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, sit. இங்கே அப்படின்னா here. அடுத்து இப்போதைக்கு அப்படின்னா for now. சரி, அப்ப இப்போதைக்கு இங்க உட்காரு அப்படின்னா sit here for now. Sit here for now. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்போதைக்கு எதுவும் பேசாத, நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு இங்க எதுவும் பேசாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே. இது எப்படி சொல்லலாம், இப்போதைக்கு எதுவும் பேசாத. இதுல வந்து சப்ஜெக்ட் வரல, சோ verb தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அந்த verb என்ன, நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு தானே. இந்த சென்டென்ஸ் என்னது, நெகட்டிவ், எதுவும் பேசாத அப்படின்னு. அப்போ பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. பேசாதேனா don't talk. Don't talk. பேசாதே. ஓகே, எதுவும் அப்படின்னா anything. எதுவும்னா anything. ஓகே, எதுவும் பேசாத அப்படின்னா don't talk anything. அடுத்து இப்போதைக்கு அப்படின்னா for now. ஓகே, அப்ப இப்போதைக்கு எதுவும் பேசாத அப்படின்னா don't talk anything for now. Don't talk anything for now. அடுத்து அவள் இப்போதைக்கு பாதுகாப்பா இருக்கா, நம்ம சொல்லுவோம்ல அவளுடைய நிலையை சொல்றது. அவ இப்போதைக்கு என்னது, பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு. எப்படி சொல்றது பாருங்க, சப்ஜெக்ட் அவள், அவள்னா she. அவளுடைய நிலையை சொல்லும் போது அங்க என்னது, be verb தான் யூஸ் பண்ணும் தானே. அதுல be verb என்ன வரும், பாதுகாப்பா இருக்கிறாள் அப்படின்னா present form, presentல நம்ம சொல்றது. அப்போ am, is, are மூணுல ஒன்னு யூஸ் பண்ணுவோம். இங்க she வந்திருக்கனால is யூஸ் பண்ணுவோம். ஓகே, she is, அவள் இருக்கிறாள், she is. எப்படி, பாதுகாப்பா, பாதுகாப்பான்னு சொல்லும்போது safe. அப்ப பாதுகாப்பா இருக்கா அப்படின்னா she is safe. ஓகே, இப்போதைக்கு அப்படின்னா for now. அப்போ அவ இப்போதைக்கு பாதுகாப்பா இருக்கா அப்படின்னா she is safe for now. She is safe for now. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட், இப்போதைக்கு அவங்க கிட்ட சொல்லாத, நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு அவங்க கிட்ட சொல்லிடாத அப்படின்னு. இது எப்படி சொல்லுவோம், இப்போதைக்கு அவங்க கிட்ட சொல்லிடாதுன்னா இல்ல வந்து சப்ஜெக்ட் கிடையாது, verb ஃபர்ஸ்ட் எழுதணும். அது என்னது, இந்த சென்டென்ஸ் என்னது, நெகட்டிவ். அவங்க கிட்ட சொல்லிடாத, சொல்லாத அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்ப என்ன நெகட்டிவ், சொல்லாத அப்படின்னா don't tell தானே. சொல்லு அப்படின்னு சொன்னா tell.
என்கிட்ட சொல்லு tell me, அவங்கிட்ட சொல்லு tell him. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இது சொல்லாத சொல்லிராத அப்படின்னு சொல்றதுக்கு don't tell. யார்கிட்ட? அவங்கிட்ட. அப்போ him. don't tell him அப்படின்னா அவங்கிட்ட சொல்லாத, அவங்கிட்ட சொல்லிராத. இப்போதைக்கு, இப்போதைக்குன்னு சொல்லும்போது for now. அப்போ இப்போதைக்கு அவன்கிட்ட சொல்லிராத அப்படின்னு சொல்றதுக்கு don't tell him for now. don't tell him for now. ஓகே, நெக்ஸ்ட் இப்போதைக்கு என்ன பற்றி யோசி. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு என்ன பற்றி யோசி அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இல்ல சப்ஜெக்ட் கிடையாது, சோ verb தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். என்னை பற்றி யோசி, யோசிக்கக்கூடிய செயல், யோசிக்கிறதா verb தான். யோசிக்கிறதுக்கு think. அடுத்து என்னை பற்றி, அந்த பற்றி அதுக்கு about. என்னைன்னு சொல்லும்போது me. அப்ப about me அப்படின்னா என்னை பற்றி. அடுத்து இப்போதைக்கு அப்படின்னா for now. அப்போ இப்போதைக்கு என்ன பற்றி யோசி அப்படின்னா think about me for now. think about me for now. நெக்ஸ்ட் இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, ஏதாவது ஒரு பொருள் வேணுமா வேண்டாம் அப்படி நம்ம சொல்றது. ஒரு பொருளா இருக்கட்டும், இப்ப சாப்பாடா இருக்கட்டும், ஏதாவது இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றது. அப்ப இது எப்படி சொல்றது? எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? I want. ஏதாவது ஒரு பொருள் நமக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னா I want. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்றது? இத சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் நம்ம சொல்லுவோம். ஒரு பொருள் வேணும், வேண்டாம், அது தேவை, தேவையில்லை, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அது பிடிக்கும், பிடிக்காது, இப்படி எல்லாம் நம்ம சொல்லும் போது இது சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்லுவோம். நெகட்டிவ்னா சிம்பிள் பிரசன்ஸ்ல நெகட்டிவா சொல்லுவோம். அப்போ இது எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். அப்போ என்னது? சிம்பிள் பிரசன்ஸ் படி நெகட்டிவ்ல சொல்றோம். ஓகே, அப்ப எப்படி சொல்றது? எனக்கு சப்ஜெக்ட் ஐ. அடுத்து சிம்பிள் பிரசன்ஸ் படி நெகட்டிவ்ல சொல்லும் போது டோன்ட் இல்லனா டஸ்ன்ட் சேர்ப்போம். சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கனால டோன்ட். I don't. எதுவும் வேண்டாம். அந்த வேண்டாம் அப்படின்னா வேணும் அப்படின்னா want. ஒரு பொருள் வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு பிரியாணி வேணும் அப்படி நம்ம சொல்லுவோம்ல. I want பிரியாணி. அடுத்து எனக்கு மேங்கோ ஜூஸ் வேணும் அப்படின்னா I want மேங்கோ ஜூஸ். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அதே போல எனக்கு வேண்டாம் அப்படின்னா I don't want. I don't want. எதுவும் அப்படின்னா anything. ஓகே, அப்போ எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னா I don't want anything. I don't want anything. அடுத்து இப்போதைக்கு for now. அப்ப இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னா I don't want anything for now. ஓகே, நெக்ஸ்ட் இப்போதைக்கு என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, இப்போதைக்கு இது அப்படி இருக்கட்டும். என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, என்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அங்க have has யூஸ் பண்ணுவோம். என்கிட்டன்னு சொல்லும் போது have யூஸ் பண்ணுவோம். அப்போ என்கிட்ட இருக்கு அப்படின்னா I have. I haveனா என்னது? என்கிட்ட இருக்கு, எனக்கு உள்ளது அப்படின்னு நம்ம சொல்றது. அப்போ என்கிட்ட இருக்குன்னா I have. 100 ரூபாய் அப்படின்னா I have 100 rupees. I have 100 rupees அப்படின்னா என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு. இப்போதைக்கு for now. அப்ப இப்போதைக்கு என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா I have 100 rupees for now. I have 100 rupees for now. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்போதைக்கு இத சாப்பிடு. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு இத சாப்பிடு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, இப்போதைக்கு அது அப்படி இருக்கட்டும், இது சாப்பிடு. இல்ல சப்ஜெக்ட் வரல, சோ verb ஃபர்ஸ்ட் எழுதுறோம். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. இதை அப்படின்னா this. eat this அப்படின்னா இது சாப்பிடு. அடுத்து இப்போதைக்கு அப்படின்னா for now. அப்ப இப்போதைக்கு இத சாப்பிடு அப்படின்னா eat this for now. eat this for now. நெக்ஸ்ட் இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காத. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே கேட்காத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இல்ல சப்ஜெக்ட் வரல தானே, என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு. இந்த சென்டென்ஸ் என்னது? நெகட்டிவ்ல இருக்கு. சோ சப்ஜெக்ட் வரல, verb நம்ம நெகட்டிவ்ல எழுதுறது தானே. கேட்காத அப்படின்னா don't. கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ask. அப்போ கேட்காதேனா don't ask. ஓகே, don't ask. என்கிட்ட me.
அடுத்து எதுவும் அப்படின்னா என்னது எனிதிங். அப்போ என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னா டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங். டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங். அடுத்து இப்போதைக்கு for now. ஓகே, அப்போ இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னா டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங் for now. டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங் for now. நெக்ஸ்ட் இப்போதைக்கு அதை வாங்கு. நம்ம சொல்லல இப்போதைக்கு அதை வாங்கு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? அதை வாங்கு. வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை. அடுத்து அதை அப்படின்னு சொல்லும்போது that இல்லனா இட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். அடுத்து இப்போதைக்கு for now. அப்போ இப்போதைக்கு அதை வாங்கு அப்படின்னா buy that for now. buy that for now. அடுத்து இந்த ரெண்டுமே லாஸ்ட் ரெண்டுமே என்னது? ஹோம்வொர்க். சரியா? இப்போதைக்கு வெளியே போகாத. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு வெளியே போகாத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தவன் எப்பதான் நீ முடிப்ப? ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுத்திருப்போம், அது எப்படி சொல்லுவோம்? எப்பதான் நீ முடிப்ப? ஒரு கோவத்தோடு கேட்போம்ல, எப்பதான் நீ இதை முடிப்ப அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.